இப்ப ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக அந்த பொண்ணை ரூமுக்குள்ளேயுமே அனுப்புறாங்க. அந்த பொண்ணுமே பயத்துல அழ ஆரம்பிச்சிடுறா. இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டும் போய் தூங்குன்னு சொல்றாப்ல. இவர் ஏன் இப்படி சொல்றாரு, இனிமே நம்ம மேல கோவமா இருக்காரோன்னு நினைச்சிட்டு இருக்கா. உனக்கு இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியுமான்னு கேக்குறாரு. இல்ல எனக்கு வாய்ப்பாடு தான் தெரியும்னு சொல்றா. என்ன ஒரு 12வது வாய்ப்பாடு வரையும் தெரியுமான்னு கேக்குறாரு. இல்ல எனக்கு 30வது வாய்ப்பாடு வரையும் தெரியும்னு சொல்றா. இப்ப இந்த பொண்ணோட அம்மா வெளியே நின்று ஒட்டு கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கட்டுல சும்மா ஆட்டிக்கிட்டே இந்த பொண்ணு கிட்ட டேபிள்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுமே எல்லா டேபிள்ஸ்க்கும் டான் ஆன்சர் சொல்றத பார்த்து இவரு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இனிமே நீங்க என்னை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட முந்தானிலுமே அவரோட ட்ரெஸ் முடிச்சு போட்டு வச்சுக்கிறா. இந்த முறை உன்னை எங்கேயும் விட்டுட்டு போறதுல எனக்கும் டிரான்ஸ்பர் கிடைச்சிச்சு, அதனால உன்னையும் கூட கூட்டிட்டே போறேன்னு சொல்றாரு. இப்ப டிரான்ஸ்பர் ஆன ஊருக்கு ஆனந்தியும் கூட்டிட்டு போறாரு. இன்னுமே அவளோட முந்தானையில அவரோட ட்ரெஸ் முடிச்சு போட்டு வச்சிருக்கா. என்ன விட்டுட்டு போன மாதிரி மறுபடியும் என்ன விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது, எப்படி என்ன விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சுன்னு கேக்குறா. அவருமே இங்கிலீஷ்ல சாரி கேக்குறாரு. அந்த பொண்ணுக்குமே ஒன்னும் புரியல. இங்கிலீஷ்ல ஐ அம் சாரின்னு கேட்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இட் இஸ் ஆல் ரைட் அதுவுமே அந்த பொண்ணுக்கு சொல்லி தராரு. இப்ப ஆனந்தியுமே பாக்குற எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறா. இப்ப அவர் அவரோட புது வீட்டுக்கும் கூட்டிட்டு வராரு. வீடு திறந்து பார்த்தா வீடு முழுக்கும் புக்குங்களா இருக்கு. இப்ப இந்த வீட்டுல படிக்கிறதுக்கும் புக்ஸ் அரேஞ்ச் பண்றதுக்குமே ஒரு ரூம் ரெடி பண்ணி தரா. அப்புறம் இவர் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது ஆனந்தி ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கா. ஏன் சோகமா உட்காந்துட்டு இருக்கான்னு கேட்டா வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றா. சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிடுறாரு. இல்ல வேண்டாம் அம்மா கிட்ட கேட்டேன் மாசம் இப்படிதான் இருக்கும்னு அம்மா சொன்னாங்க. சரி அப்பனா கட்டில போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்றாரு. இல்ல அதெல்லாம் தீட்டு தரையில தான் படுக்கணும், எந்த ஒரு பொருளும் தொடக்கூடாதுன்னு சொல்றா. என்னையும் நீங்க 4 நாள் தொடக்கூடாது தீட்டுன்னு சொல்றா. நான் இந்த ரூல்ஸ் எப்பவுமே ஃபாலோ பண்றதுல, அதனால நீ போய் கட்டில படுன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு இவர் சொல்றது எதையும் கேட்க மாட்டேங்கிறா. அப்பனா நான் உன்னை தொட போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவுமே பயன்படுத்திட்டு இருக்காரு. அந்த பொண்ணுமே ஓடி போய் கட்டில படுக்கிறா. சரி நம்ம 2 பேருக்கு என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவரே போய் சமைக்கிறாரு. ஊரே பாக்குற மாதிரி ஆனந்திய கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. இப்ப மல்லிப்பூலாம் வாங்கி அவரே தலையில வைக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவங்கள ரொம்ப மாதிரியா பாக்குறாங்க. எல்லாரும் பாக்குறத பாத்துட்டு இங்க என்ன ஷோவா நடக்குது, உங்க வேலையை பாருங்க ஏன்னு சொல்றாரு. இப்ப ஆனந்திய பீச்சுக்கு கூட்டிட்டு போய் நான் புக் வாங்கி தரேன், நீ கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் கத்துக்கோன்னு சொல்றாரு. அந்த பொண்ணுமே நான் படிச்சு என்ன பண்ண போறேன்னு கேக்குறா. நீ படிச்சுனா 4 பேருக்கு சொல்லி தரலாம், அதோட நம்ம படிச்சது வேஸ்ட் ஆக கூடாதுன்னா நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சே ஆகணும்னு சொல்றாரு. நான் வேலைக்கு போகணுமான்னு அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்பனா என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட போறீங்களான்னு சொல்லிட்டு சும்மா கேக்குறா. கோபாலுக்குமே அது சரின்னு படுது. அதனால அவளை எப்படியாவது ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நினைக்கிறாரு.